வெல்கம் டு சிம்பிசை தமிழ். ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, அண்ணா கெமிஸ்ட்ரிக்கு 99+% எப்படி நான் வாங்குறது, அதை ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கண்ணா, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கெமிஸ்ட்ரியில ஜெய் 2023 99+% வாங்கியிருந்தேன் கெமிஸ்ட்ரியில. ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து நான் சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி கிட்டத்தட்ட 4 months தான் இருக்கு. நீங்க அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு 4 months மட்டும் தான் இருக்கு. நான் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். இதை நீங்க படிச்சுட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா 99+% கெமிஸ்ட்ரியில வாங்கிடலாம். ஏன்னா நான் அப்படிதான் வாங்கினேன். எவ்வளவு மாசத்துல 3-4 மாசத்துல கரெக்டா அப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப சொல்றேன், அப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்பயே நான் 99+% கெமிஸ்ட்ரியில வாங்கிட்டேன். அதான் திரும்பி நான் சொல்றேன். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வேலம்மாள்ல படிச்சேன். வேலம்மாள்ல படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தெரியவே தெரியாது பிஏக்யூஸ் தான் போடணும், பிஏக்யூஸ் தான் போட்டா இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில மார்க் வாங்கணும். அதுக்கப்புறமா இந்த என்சிஆர்டி தான் மெயினா படிக்கணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல தெரியவே தெரியாது. நான் திரும்பி சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஜனவரி நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஸ்கூல்ல கொடுத்த நோட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொடுத்த பெரிய பெரிய புக்கு ஓபி டாண்டன், அதுக்கப்புறமா பெரிய பெரிய புக்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஜேடிலி அதெல்லாம் அட்வான்ஸ்டு புக்கு, அதுக்கப்புறம் செங்கேஜ் அதெல்லாம் பெரிய பெரிய புக்கு அதெல்லாம் கொடுத்து என்ன படிக்க வச்சாங்க. ஜெய் மெயின்ஸ்ல நான் கெமிஸ்ட்ரியில 93% ஜனவரியில நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆனா கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அதெல்லாம் நிறைய மார்க்ஸ் நான் ஸ்கூல்ல தான் வாங்கிட்டு இருப்பேன். ஜெய் மெயின்ஸ்ல பார்த்து எனக்கு மார்க்கே வரல, ஏன்னா போடுறது முடியல. நான் எவ்வளவு மார்க் வாங்கினேன்னா 100க்கு 44 தான் வாங்கினேன். அது கெமிஸ்ட்ரியில எனக்கு 93% தான் எனக்கு கிடைச்சது. என்னடா அது கெமிஸ்ட்ரி நிறைய போட்டு நிறைய மார்க் வாங்கியிருக்கோம்னா வரவே இல்லையா மார்க்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் 93% தான் கெமிஸ்ட்ரியில வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பாக்குறேன், பிஏக்யூஸ்ல போட்டு பாக்குறேன். அது வரைக்கும் நான் பிஏக்யூஸ் நான் போடல, திரும்பி நான் பிஏக்யூஸ் போடல. என்சிஆர்டி சுத்தமா லைன் பை நான் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் ஏப்ரல் செஷனுக்கு எனக்கு 2 மாசம் தான் இருந்துச்சு. 2 மாசத்துல அப்ப ஸ்டார்ட் பண்ணதான் நான் என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சேன். அந்த 2 மாசத்துல நான் இதுல ரீச் ஆயிட்டேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் ஏன் சினாரியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நான் என் சொல்லிட்டு இருக்கேன். 2 மாசம் என்சிஆர்டி ஜனவரி முடிஞ்சதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஏப்ரல்ல கெமிஸ்ட்ரியில 99.2% நான் வாங்கியிருந்தேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இது உண்மையான சினாரியோ. அதனால நான் திரும்பி உங்களை சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எழுதிருக்கேன். இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே ஈஸியா 99+% வாங்கிடலாம். அதுக்கு எவ்வளவு மார்க் இந்த சினாரியோ நமக்கு தேவை அப்படி பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னா 72 வாங்கினேன். அந்த ஷிஃப்ட்ல 72ல எனக்கு 99+% வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. என்சிஆர்டி நிறைய பேர் படிக்கல, நான் படிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் மார்க் வாங்கிட்டேன். பிகேஎஸ் போட்டேன், என்சிஆர்டி மெயினா படிச்சேன். அதுதான் மெயின். கெமிஸ்ட்ரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்து என்சிஆர்டி மட்டும்தான், நான் விளையாட்டுக்கே சொல்லல. அதனால இப்ப நமக்கு கரண்ட் சினாரியோ வரணும்ல, அதுக்கு எவ்வளவுனா நான் மினிமம் சொல்லுவேன் 80+ வாங்கினாதான், 85+, 80+ வாங்கினாலே போதும். ஏன்னா அப்பதான் 99+% கெமிஸ்ட்ரியில வாங்க முடியும். சரி, இப்போ ஓகே. நான் இங்க பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஷன் எழுதிருக்கேன். இங்க என்னன்னு போட்டிருக்கேன். என்னன்னா நரேந்திர அவஸ்தி. அதுக்கப்புறம் ஆர்கானிக் எழுதிருக்கேன், எம்எஸ்சின்னு போட்டிருக்கேன், எம்எஸ் சௌஹான். அதே மாதிரி இன்ஆர்கானிக் எழுதிருக்கேன், அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஓபி டாண்டன் அப்படி எழுதிருக்கேன். இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணும், நான் என்ன சொல்றது, இது வரைக்கும் என்சிஆர்டி லைன் பை லைன் 3த்துக்குமே இதுக்கு என்சிஆர்டி படிச்சுட்டு நரேந்திர அவஸ்தி போடணும், இதுக்கு என்சிஆர்டி படிச்சுட்டு எம்எஸ் சௌஹான் போடணும், இதுக்கு என்சிஆர்டி படிச்சுட்டு ஓபி டாண்டன் போடணும். ஓபி டாண்டன் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அதனால அதை சஜஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறமா தான் இதுக்கெல்லாம் முன்னாடி என்சிஆர்டி படிச்சுட்டு பிகேஎஸ் போடணும். பிகேஎஸ் போட்டு தான் நீங்க நரேந்திர அவஸ்தி போடணும், பிகேஎஸ் போட்டு தான் நீங்க எம்எஸ் சௌஹான் போடணும், பிகேஎஸ் போட்டு தான் நீங்க போடணும். இது போடவே உங்களுக்கு டைம் ஆகாது. ஏன்னா இந்த 4 மாசம் இருக்கு. நான் வெறும் அவ்வளவு புக்ல நான் போடவே இல்லை, வெறும் என்சிஆர்டி படிச்சுட்டு பிகேஎஸ் போட்டு பார்த்தேன். அவ்வளவு மார்க் எனக்கு வந்துருச்சு. விளையாட்டுக்கே சொல்ல 72 தான் வாங்கினேன். 72 99% எனக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலே ஃபாலோ பண்ணல, நான் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக சொல்றேன், நீங்க உங்களை ஃபாலோ பண்ணிப்போங்க, உங்களை தெரிஞ்சுக்கோங்க, பிகேஎஸ் போடுங்க, என்சிஆர்டி படிங்க, ஈஸியா மார்க் வாங்கிக்கலாம். விளையாட சொல்ல ஓகே. அதனால இப்ப பிசிக்கல் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இண்டெக்ஸ் நீங்க 1ன்னு போட்டிருக்கேன். கெமிக்கல் இண்டெக்ஸ் 1ன்னா என்ன, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க ஒரு செஷன்ல. அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1, கெமிக்கல் அண்ட் அயனிக் ஈக்விலிபிரியம் சேர்த்து 1, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் 1. இதெல்லாம் என்சிஆர்டி 11th 12th புக்ஸ் நான் சொல்றேன், புரிஞ்சுதா. சொல்யூஷன்ஸ் 1, மோல் கான்செப்ட்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அது, அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 1, தெர்மோடைனமிக்ஸ் 1. இதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற இடத்துக்கு போங்க, இப்பயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஆர்கானிக் பாத்தீங்கன்னா முதல்ல ஜிஓசி இங்க 4 அப்படின்னு போட்டிருக்கேன். விளையாட்டுக்கே சொல்ல, கண்டிப்பா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன், நான் தெரிஞ்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். எந்துல இருந்து 4 கேட்டுட்டு இருக்கேன். எப்படி சொல்றேன்னா, ஜிஓசின்ட்டு ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி 11th புக்ல இருக்கும். அதுல நீங்க ஜிஓசி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல வரைக்கும் நீங்க படிச்சாலே 4 × 4 16 நீங்க வாங்கிடலாம். டைரக்டா கேட்டிருக்காங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, டைரக்டா கேட்டிருக்காங்க. நான் ஏன் செஷன் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் சினாரியோ. அதுக்கப்புறமா ஜிஓசி முடிச்சுட்டு ஹைட்ரோகார்பன்ஸ் போங்க 2 விளையாட்டுகள்ல கண்டிப்பா. அதுக்கப்புறமா நீங்க வருவீங்க ஆல்கேன்ஸ், ஆல்கோ அரேன்ஸ். அதுக்கப்புறமா
ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஈத்தர்ஸ், அதுக்கப்புறமா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறமா அமைன்ஸ் இருக்கு. அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா கேட்டிருக்காங்க 50% 60% கிட்ட கேட்டிருக்காங்க டோட்டலா நீங்க பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பயோமாலிகூல்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்றாங்க. நான் விளையாட்டுக்கே சொல்ல, கண்டிப்பா என்செட் லைன் நீங்க படிச்சீங்கனாலே அது மெயினா ஆர்கானிக்கு, மெயினா இன்ஆர்கானிக்கு, பிசிக்கலுக்கு அதை நீங்க படிச்சுட்டு பேஸை புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நரேந்திர அவஸ்தை போடுங்க. அதுக்கப்புறமா மெயினா நரேந்திர அவஸ்தைக்கு முன்னாடி PYQs. நான் திரும்பி திரும்பி சொல்றேன், என் கேஸ் ஒரிஜினல் கேஸ், ப்ரூவன் கேஸ், அதுக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இப்ப இன்ஆர்கானிக் வரும். இன்ஆர்கானிக்ல நீங்க பாத்தீங்கன்னா கார்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் 4 சாப்டர்ல எழுதிருக்கேன். 4 நீங்க இல்லாம எழுதிடலாம். விளக்க சொல்ல, கார்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் 2, டிப்ளாக் ஆஃப் 2, கெமிக்கல் பாண்டிங் 2, periodicity 1, 2 2 2. இங்க 7 கொஸ்டின்ஸ், 7 into 4 28. அப்ராக்சிமேட்லி இன்ஆர்கானிக்ல உங்களுக்கு வர வேண்டியது வந்துட்டு 30 to 35, பிசிக்கல்ல வர வேண்டியது 30 to 35, இதுல வர வேண்டியது 40, 35 to 40 மார்க்ஸ் ஆர்கானிக். நான் விளையாட்டுக்கு சொல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 100 மார்க்ஸ் இருக்கு. கரெக்டா நான் சொல்லிட்டேன். ஸோ 100 மார்க்ஸ்ல வந்துட்டு இப்போ நான் டார்கெட் எவ்வளவு சொன்னேன், 80+ சொல்லியிருந்தேன். ஸோ 80+ல நீங்க ஆர்கானிக் 40ல நீங்க 35 எடுத்துருங்க. இங்க 35ல நீங்க கிட்டத்தட்ட 25 to 30 எடுத்துருங்க. இங்க கிட்டத்தட்ட 25 to 30 எடுத்துருங்க. 25 25 50 50 plus 30 80. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் அதிகம் அப்படின்னா 84. ஸோ மினிமம் நீங்க 84 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கெமிஸ்ட்ரியில நீங்க லேண்ட் ஆயிடலாம். விளையாட்டுக்கு சொல்ல இதான் ப்ரூவன் கேஸ். நான் என்ன படிக்க சொன்னேன், NCERT, அதுக்கப்புறம் பிசிக்கலுக்கு நரேந்திர அவஸ்தை, ஆர்கானிக் MS1, இன்ஆர்கானிக் OP21. புரிஞ்சுதான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதான் எழுதிருக்கேன். பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அனலைஸ் பண்ணோம். நான் அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒழுங்கு மார்க் ஆனதுக்கு அப்புறமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படியா இது போச்சு அப்படி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எது வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். வெயிட்டேஜ் சாப்டர் இது கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கேட்கறான், எங்க இருந்து கேட்கறான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் NCERT, அதுக்கப்புறமா இந்த புக்ஸ்ல ட்ரை பண்ண மார்க் வாங்கிடலாம். NCERT PYQs மட்டும் படிச்சுட்டு போங்க, ஈஸியா மார்க் வாங்க. விளையாட்டுக்கு சொல்ல. நெக்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி. NCERT படிக்கும் போது புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த லெசன்ஸ்லாம் படிக்கும் போது புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டா வந்துடும். பிசிக்கலா கான்செப்ட் தெரிஞ்ச உடனே ஃபார்முலா போட்டீங்களா, புக் எடுத்தீங்களா, சம் போட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் பிசிக்கலுக்கு. இப்ப நீங்க இதை முடிச்சிட்டீங்கன்னா, இதை வந்துட்டீங்கன்னா திரும்பி அங்க போய் பார்க்கணும், கெமிக்கல் கண்டிஸ் திரும்பி போடணும். புரிஞ்சுதா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ரிவிஷன், ரிப்பீட்டட் ரிவிஷன். கெமிஸ்ட்ரின்னு வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இங்க மூளையில மெமரி இருந்தாதான் ஞாபகமே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க எக்ஸாம் எழுத முடியும். அந்த ரிப்பீட்டட் ரிவிஷன் தான் கெமிஸ்ட்ரி மார்க் ஆக முடியும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நிறைய படிக்கிறீங்க, நிறைய மறந்துடுவீங்க. ஏன்னா ஆர்கானிக் நீங்க வரும்போது ரியாக்ஷன் மெக்கானிசம், நேம்ட் ரியாக்ஷன்ஸ் அவ்வளவு நிறைய இருக்கு. இன்ஆர்கானிக் வரும்போது நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க புரிஞ்ச ஆகணும். அதனால புரிஞ்ச உடனே அதை படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கும் போது ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி போடுறீங்களா, ஒரு பேப்பரு மார்க் டெஸ்ட் போடுறீங்களா, அந்த ஃபார்முலா புக் எடுத்து வச்சுட்டு அதை போடுங்க. அதுக்கப்புறமா நேம் ரியாக்ஷன்ஸ் ஆர்கானிக் போடுறீங்களா, நேம் ரியாக்ஷன்ஸ், அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம், அந்த இன்டர்மீடியேட், அதெல்லாம் தனித்தனி எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு புக்கு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டும் ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும், மெமரி அதிகமா வச்சுக்கலாம். ரிப்பீட்டட் ரிவிஷன். நெக்ஸ்ட் ரெகுலர் டெஸ்டிங். ரெகுலர் டெஸ்டிங் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப சும்மா நீங்க திடீர்னு பிசிக்ஸ் படிச்சீங்க, கெமிஸ்ட்ரி படிங்களா, கெமிஸ்ட்ரி படிக்கும் போது இன்ஆர்கானிக்ல ஒரு பேப்பர் போடுங்க, இன்ஆர்கானிக் ஒரு பேப்பர், ஆர்கானிக்ல ஒரு பேப்பர் போடுங்க, மார்க் டெஸ்ட் மாதிரி போடுங்க. எனக்கு இது ஞாபகம் இருக்கா, எனக்கு அது ஞாபகம் இருக்கா, அது மாதிரி யோசிச்சு பாருங்க. ரெகுலர் டெஸ்டிங் தேவை. நான் 2 மாசத்துல இது எல்லாத்தையும் பண்ணேன், ஈஸியா நான் இதுக்கு போயிட்டேன். நீங்க உங்களுக்கு 4-5 மாசம் இருக்கு, அதுக்கப்புறமா செகண்ட் செஷன் இருக்கு. ஆனா செகண்ட் செஷன்ல வச்சுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் செஷன்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல கம்மியான மார்க்குக்கே அதிகமா போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல நிறைய பேர் 60 வாங்கியே 99% வாங்கிட்டாங்க. ஆனா நான் வாங்கல. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் 72 வாங்கி தான் 90 போயிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல வாங்கிருங்க, விளையாட்டுக்கு சொல்ல. நெக்ஸ்ட் டெய்லி ரொட்டீன். மினிமம் கெமிஸ்ட்ரி 2 to 3 வாங்கிடணும். 2 to 3 hours நீங்க படிக்கணும், விளையாட்டுக்கு சொல்ல. நான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் கூட போட்டிருந்தேன், ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜே மெயின், ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜே அட்வான்ஸ்டு. நான் என்ன சொல்றேன், டெய்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கணும். டெய்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 2 hours. நான் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லியிருந்தேன், இந்த 2 hours ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். காலைல 2 மணி நேரம், ஈவினிங் 4 மணி நேரம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆல்ஸ் உங்களுக்கு எது எப்ப படிக்க தோணுதோ அதை படிங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்டா இருக்கணும், அதுக்கு மோட்டிவேட்டடா இருங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நான் எதுவா இருந்தாலும் மார்க் கம்மியானா கூட, நான் 2 monthsல பண்ண சொல்றேன்னா, இப்போ ஒரு பியூக்கு போடுறேன்னா எனக்கு அது வரலன்னா, அந்த பியூக்கு வராத பியூக்கு நான் போயிட்டு அந்த சம போய் பார்த்து படிச்சு புரிஞ்சு திரும்பி வந்துட்டு அடுத்த பியூஸ் போட ஆரம்பிப்பேன். ஏன்னா உங்களுக்கு எது புரியலையோ நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கணும். கன்சிஸ்டன்டா இருங்க, உங்க கோல் எது இருக்குன்னு யோசிப்பாங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம்.
நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டு இருக்கு. எது வரணும் கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய PQs, நிறைய ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டே இருக்கு. டெய்லி அனுப்பிச்சிட்டே இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க.